நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் ஜனகருக்கும் சுலபைக்கும் நடந்த சம்ஹாதத்தை குறித்து தான் சேவித்திருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, கிரகஸ்த ஆசிரமத்தில் விடாமல் எந்த அரசன் சித்தியை அடைந்தான்? மோட்ச தத்துவத்தை எனக்கு சொல்லும். பிதாமகரே, இந்த லிங்க சரீரமும் வியக்தமான ஸ்தூல சரீரமும் எப்படி விளக்கப்படுகிறது என்பதையும் மோட்சத்தின் பரவமான தத்துவத்தையும் எனக்கு சொல்லும் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்திலும் ஜனகருக்கும் சுலபை என்பவளுக்கும் நடந்த சம்ஹாத ரூபமான ஒரு பழைய சரித்திரத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு காலத்தில் சந்நியாசத்தின் பயனை அடைந்தவரும் மிதிலாபதியும் தர்மத்வஜர் என்று பிரசித்தி பெற்றவருமான ஜனகர் என்கின்ற ஒரு அரசர் இருந்தார். வேதத்திலும் மோட்ச சாஸ்திரத்திலும் தம்முடைய சாஸ்திரமான ராஜநீதியிலும் தேர்ச்சி பெற்ற அவர் இந்திரியங்களை அடக்கி கொண்டு இந்த பூமியை ஆண்டு வந்தார். உலகங்களிலே உள்ள வேத வித்துக்களும் பிராஜ்ஞர்களுமான மற்ற மனிதர்கள் அவருடைய அந்த நல்ல நடக்கையை கேட்டு புருஷர்களில் சிறந்த அந்த ஜனகரை விரும்பினார்கள். பிறகு தர்மத்தை பிரதானமாக உடைய அந்த யுகத்தில் யோக தர்மத்தை அனுஷ்டிக்கின்ற சுலபை என்கிற ஒரு பிக்ஷிகை ஆனவள் பூமி முழுமையும் சஞ்சரித்தாள். இந்த உலகம் முழுமையும் சஞ்சரிக்கின்ற அந்த சுலபையானவள் அங்கங்கே அந்த திரிதண்டிகளான யதிகள் மிதிலாபதி மோக்ஷ சாஸ்திரத்தில் நிபுணன் என்று சொல்வதை கேட்டாள். அவள் மிகவும் சூக்ஷ்மமான ஜனகருடைய சரித்திரத்தை கேட்டு உண்மையா அன்றாவென்று உண்மையா இல்லையா என்று சந்தேகித்து அவரை பார்க்க விரும்பினாள். அப்பொழுது குற்றமற்ற அங்கங்களை உடைய அவள் உடனே யோக சக்தியினால் தன்னுடைய பழைய ரூபத்தை தள்ளிவிட்டு மிகவும் உத்தமமான வேறு ரூபத்தை எடுத்தாள். அழகான புருவங்களும் தாமரை மலர்கள் போன்ற கண்களும் உடைய அந்த சுலபையானவள் வேகமுள்ள அஸ்திரத்தின் கதி போல நடந்து இமை பொழுதில் விதேக அரசர்களுடைய பட்டணத்தை அடைந்தாள். அவள் செல்வான்களால் நிரம்பியதும் அழகுள்ளதுமான மிதிலையை அடைந்து பிக்ஷாடன் என்கிற வியாஜத்தினால் மிதிலாபதியான ஜனகரை பார்த்தாள். அப்பொழுது அரசர் அவளுடைய சிறந்த அழகை பார்த்து, இவள் யார், யாரை சேர்ந்தவள், எங்கிருந்து வருகிறாள் என்று ஆச்சரியத்தை அடைந்தார். பிறகு அவளுக்கு நல்ல வரவு கூறி உத்தமமான ஆசனம் கொடுத்து பாத பராக்ஷலனம் செய்து பூஜித்து சிறந்த அன்னத்தினால் திருப்தி அடையும்படி செய்தார். பிறகு அரசர் மந்திரிகளால் சூழப்பட்டு போஜனம் செய்தவளும் பிரீத்தி அடைந்தவளுமான அந்த பிக்ஷிகையை சர்வ பாஷ்யங்களும் உணர்ந்த பண்டிதர்களின் நடுவில் சில கேள்விகளை கேட்டார். யோகத்தை அறிந்த அந்த சுலபை யோக தர்மங்களில் இவன் முக்தனோ அல்லனோ என்ற சம்சயத்துடன் அவருடைய புத்தியில் தன்னுடைய புத்தியினாலே பிரவேசித்தவளாக ஆனாள். அந்த சுலபையானவள் இவருடைய நயனங்களின் கிரணங்களை தனது கிரணங்களோடு சேரச் செய்து நேத்திரங்களால் அவரை ஏவி யோகத்தினால் உண்டான மனோபந்தங்களாலே கட்டினாள். ஜனகரும் சிரித்து கொண்டு இவளுடைய அபிப்பிராயத்தை தம் அபிப்பிராயத்துடன் கலவாமல் வேறுபடுத்தி தம்முடைய அபிப்பிராயத்தினால் அவளுடைய அபிப்பிராயத்தை தாம் கிரகித்தார். அப்பொழுது குணம்
அப்பொழுது குடை முதலானவைகளில் இல்லாத ஜனகரும் திரிதண்டம் முதலானவைகள் இல்லாத சுலபைக்கும் ஒரு சரீரத்தில் ஒரு சம்ஹாதம் உண்டாயிற்று. யுதிஷ்டிரா, அதை நான் சொல்கின்றேன் கேள். ஜனகர் பூஜிக்கத்தக்கவளான உன்னுடைய இந்த யோக அனுஷ்டானமானது எவ்விடத்தில் அபியசிக்கப்பட்டது? எங்கே போகிறாய்? நீ யாரை சேர்ந்தவள்? எங்கிருந்து வருகிறாய்? சாஸ்திர விஷயத்திலும் பிராயத்தின் விஷயத்திலும் ஜாதி விஷயத்திலும் உண்மையானது அறியப்படவில்லை. ஆகையால் இந்த விஷயங்களில் என்னுடன் சேர்க்கையின் நிமித்தம் விடை கூற வேண்டும். என்னை நீ குடை முதலான போகிய விஷயங்களில் முக்தன் என்று உண்மையாக அறிய கடவாய். நீ என்னால் பூஜிக்கப்படத்தக்கவள் என்று தோன்றுவதனால் நான் உன்னை நன்றாக அறிய விரும்புகின்றேன். முற்காலத்தில் வைசேஷிக சாஸ்திர ஞானத்தை எனக்கு உபதேசித்தவரும் மோக்ஷ சாஸ்திரத்தை நன்றாக சொல்வதில் ஒப்பற்றவருமான எனது ஆச்சாரியர் யார் என்பதை கேள். நான் பராசர மகரிஷிக்கு சமான கோத்திரமுடையவரும் பிராய முதிர்ந்தவரும் மகாத்மாவும் சந்நியாசியுமான பஞ்சசிகருக்கு மிக்க பிரியனான சிஷ்யன். நான் சாங்கிய ஞானம், யோகம், ராஜநீதி ஆகிய ஞானம், உபாசனம், கர்மம் என்கின்ற இந்த 3 விதமான மோட்ச தர்மத்திலும் வெகு தூரம் சென்று சந்தேகம் தெளிந்தவன். அந்த பஞ்சசிகர் சந்நியாசத்தினால், அந்த சந்நியாசி ஆனதால், சாஸ்திரத்தில் கண்டபடியான மார்க்கத்தினால் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கையில் முன்னொரு காலத்தில் என்னிடத்தில் மழை காலமான 4 மாதங்கள் சுகமாக வசித்தார். சாங்கியர்களில் சிறந்தவரும் அர்த்தத்தை நன்றாக பார்த்தவருமான அவர் 3 விதமான மோட்ச தர்மத்தையும் எனக்கு உண்மையாக உபதேசம் செய்தார். ராஜ்யத்திலிருந்து விலகும்படி செய்யவும் இல்லை. நான் மேலான பதத்தில் இருந்து கொண்டு மோட்சத்தை அடுத்த 3 விதமான அந்த எல்லா விருத்தியையும் ஆசையற்றவனும் ஒருவனமாய் இருந்து அனுஷ்டிக்கின்றேன். வைராகியமோ இந்த மோட்சத்திற்கு உயர்ந்த சாதனம். முக்தி பெறுவதற்கு காரணமான வைராகியமும் ஞானத்தால் தான் உண்டாகின்றது. ஞானத்தினால் எத்தியரத்தை செய்கின்றான். எத்தனத்தினால் பெரிய அறிவு அடையப்படுகிறது. மகத்தான ஞானம் சுக துக்கம் முதலான இரட்டைகளுடைய நாசத்திற்கு காரணமாகின்றது. அந்த இம்மூன்றின் சித்தியானது பிராயத்தை அதிகிரமித்தது. துவந்தமில்லாத இந்த மேலான சித்தியானது இந்த உலகத்திலேயே சங்கம் விட்டு மோகம் நீங்கி சஞ்சரிக்கிறவனான என்னால் அடையப்பட்டது. உழவு முதலியவற்றால் மிருதுவானதும் ஜலத்தினால் நனைக்கப்பட்டதுமான பூமியானது முளையை உண்டாக செய்வது போல மனிதர்களுடைய கர்மமானது மறு ஜன்மத்தை உண்டாக செய்கின்றது. ஒட்டிலாவது அல்லது வேறு எதிலாவது நன்றாக வறுக்கப்பட்ட வித்தானது, அதாவது வித்தானது முளைக்கு காரணமாக இருந்தும் முளைக்கும் தன்மை இல்லாமையால் முளைப்பது இல்லை. சிகை என்கிற வார்த்தையுடன் கூடின பெயரை உடையவரும் பிக்ஷுவுமான அந்த பகவானாலே வாசனையாகிற வித்தில்லாமல் செய்யப்பட்டமையால் என்னுடைய ஞானமானது விஷயங்களில் செல்லுவது இல்லை என்றும் பார்ப்பதில்லை, என்றிலும் பற்றுகிறதில்லை. ஸ்ரீ முதலான இடத்திலும் பற்றுகிறதில்லை. பயனில்லாமையால் இவற்றின் விஷயத்தால் உண்டான விருப்பு வெறுப்புகளிலும் பற்றுகிறது இல்லை. என்னுடைய வலக்கையை சந்தனத்தினால் நனைப்பவனும் இடக்கையை வாளால் வெட்டுபவனுமாகிய இந்த இருவரும் எனக்கு சமமானவர்கள். அப்படிப்பட்ட நான் சுகியும் பயனை அடைந்தவனும் ஒட்டாஞ்சில்லியும் கல்லும் பொன்னும் சமமானவனும்
பற்றற்றவனும் மற்ற யதிகளோடு கூடியவனுமாகிய ராஜ்யத்தில் இருக்கின்றேன். அந்த ராஜ்யத்தில் இருக்கின்றேன். மோக்ஷ தர்மத்தை அறிந்தவர்களில் உத்தமர்களால் மோக்ஷ தர்மத்தில் 3 விதமான நிஷ்டைகள் காணப்படுகின்றன. மோக்ஷ சாஸ்திரத்தை அறிந்தவர்களான சில மக்கள் உலகத்தில் உத்தமமான ஞானத்தையும் எல்லா கர்மங்களையும் விடுவதையும் ஞான நிஷ்டையாக சொல்லுகின்றார்கள். நுணுக்கமாக பார்க்கின்றவர்களான மற்ற யதிகள் கர்ம நிஷ்டையை சொல்லுகின்றார்கள். மகாத்மாவான அந்த பஞ்சசிகர் கேவல ஞானமும் கேவலர் கர்மமுமாய் இருக்கிற இந்த இரண்டையுமே தள்ளிவிட்டு இந்த 3வது நிஷ்டையை நன்றாக சொல்லி இருக்கிறார். யமமும் நியமமும் காமமும் துவேஷமும் ஸ்ரீ முதலான பரிகிரகமும் கர்வமும் டம்பமும் ஸ்நேகமும் ஆகிய இவைகளில் இருக்கும் விஷயத்தில் அந்த யதிகள் கிரகஸ்தர்களோடு ஒப்பானவர்களே. இன்னும் இந்த அத்தியாயம் தொடர்கிறது. பெரிய அத்தியாயம். மீண்டும் நாளை தொடர்ந்து சேவிப்போம். நமஸ்காரம்.